செங்கோல் கொடுத்த பிறகு தர்மபுர ஆதீனம் உலகளாவில் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற மடமாக மாறுகிறது. இதுக்கு நடுவில் ஆளுநர் போறாரு, அண்ணாமலை போறாரு, எல்லாம் போறாங்க. அண்ணாமலை அவர்கள் போன போதானே அந்த அகோரமும் போனாரு. ஆமா, அகோரம் போனாரு. மடத்தில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் எப்படி கிடக்கு? துரு பிடிச்சி போய் கிடக்கு. அப்போ அடுத்து வருகிற வாரிசுகள் என்ன பண்றான்? அந்த மடத்தினுடைய சொத்துக்களை தன்னுடைய சொத்துக்களா மாற்ற. அகோரம் தேடப்படுகிற குற்றவாளி. அகோரம் சொல்றாரு, உங்களுடைய வீடியோ பூரா எங்கிட்ட இருக்கு, சமூக வலைதளத்தில் போட்டுருவோம், எங்களுக்கு 20 கோடி ரூபா பணமாக கொடு. உன்னால 20 கோடி ரூபா 2 நாளில் கொடுக்க முடியும். ஆன்மீகத்தை பாதுகாப்பது தான் பிஜேபி அரசியல். இப்ப ஆன்மீகவாதிகளை அழிப்பதே பிஜேபி அரசியல். அழகப்பன் கௌதமி ஏமாத்துறது 20 கோடி. இப்ப அகோரம் தர்மபுரி ஆதீனத்திட்ட டிமாண்ட் பண்ணது 20 கோடி. டேலி ஆகுதா? அந்த அம்மா பிஜேபி விட்டே போயிருச்சு. சங்கர மடம் பார்ப்பன மடம், இது சைவ மடம். அது ரெண்டு வித்தியாசம். சங்கர மடத்துக்கு பக்கமே போக முடியாது. சங்கர மடத்துக்கு போனா அடுத்த போன மோடிக்கு போயிடும். அண்ணாமலையை கவனித்து கொண்டால் இடி வராது, அண்ணாமலை கவனிச்சிங்கன்னா ஐடி வராது, அண்ணாமலை கவனிச்சிங்கன்னா என்ஐஏ வராது. அண்ணாமலை தான் காரணம். அண்ணாமலை இப்ப பிஜேபியோடு சீமான கூட்டணி சேர சொல்றாரு, சேர முடியாதுங்கிறாரு. அப்ப என்ஐஏ வருது. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 2 நாட்களாக பேசுபொருளாக இருக்கிறது தர்மபுரம் ஆதீனம் குறித்த சர்ச்சை தான். அவருடைய ஆபாச புகைப்படங்கள், ஆபாச வீடியோ இருப்பதாக சொல்லி 20 கோடி கேட்டு மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்குமே தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா முக்கியமான நபராக பாஜகவோட மாவட்ட தலைவர் அகோரம் இருக்கிறார். அதே போல் திமுகவை சேர்ந்த ஒருத்தரும் இருப்பதாக செய்திகள்லாம் வந்திருக்குது. உண்மையிலே என்ன சார் நடந்தது? தர்மபுர ஆதீனம் இது ஒரு பாரம்பரியமான ஆதீனம் மடம். அதே போல் மதுரை ஆதீனம் அது 1000 வருடத்துக்கு முன்பு கூன்பாண்டியனால் உருவாக்கப்பட்ட மடங்கள். இந்த மடங்களெல்லாம் சைவத்தை வளர்ப்பதற்காக, சமஸ்கிருதத்தை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட மடங்கள். ஏறக்குறைய ஒரு 20-25 மடங்கள் தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் இருக்குது. திருவாடுதுறை ஆதீனம், இப்படி ஆதீனங்கள். இந்த ஆதீன மடங்களுடைய சொத்துக்கள் பல கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானமுள்ள நிலங்களாக, கட்டடங்களாக, கோயில்களாக, பள்ளிக்கூடங்களாக, கல்லூரிகளாக இப்படி நிறைய இருக்குது. இதில் பல கோடி ரூபாய் வருட வருமானம் வருது. இப்படி வருமானம் வரக்கூடிய பல கோடி ரூபாய்களை ஆதீனமாக பதவி ஏற்பவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினுடைய சொத்தாக அதை மாற்றி விடுகிறார்கள். இந்த வருமானம்லாம் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு கீழே வராது இல்லையா? வராது. இது தனி உடைமை. ஓகே, இந்த மடத்தினுடைய நிர்வாகத்துக்கு கீழே தான் வரும். இப்படி தான் நீங்கள் எல்லா மடங்களும். அப்போ இந்த மடங்களுக்கு வாரிசாக வருபவர்களுக்கு பின்னணியில் இந்த சொத்து பூரா பினாமியாக மாறிடும். உதாரணத்திற்கு மதுரை ஆதீனம் மறைந்த அருணகிரி, அவர் தந்தையார் பெரிய பட்டத்திடம் உதவியாளராக இருக்கார், பிள்ளைமார் சமூகம். அப்போ அவர் மரணமடைகிற பொழுது சொல்கிறார், நான் அடுத்த இளைய பட்டத்தை நான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டு தான் என்னுடைய உயிர் பிரியும். யாராவது ஒரு நம்ம சமூகத்தை சேர்ந்த நல்ல இளைஞன், பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த இந்த மடத்தின் பெயரை கட்டி காக்கக்கூடிய யாராவது ஒருவரை சீக்கிரம் கொண்டு வாங்கப்பாங்கிறார். திடீர்னு அவர் உடல்நிலை மோசமாயிருது. இப்போ ஆதீனங்களுக்கு பின்னாடியும் ஜாதி அரசியல் இருக்குன்றீங்களா? கண்டிப்பாக ஜாதி அரசியல் இருக்கு. குறிப்பிட்ட அந்த மடத்தினுடைய ஜாதியை தவிர வேற யாரும் வந்துட முடியாது. அதே போல் பட்டியலினத்திலேருந்து யாருமே ஆதீனம் ஆக முடியாதா? பட்டியலினத்து மடத்துக்குள்ளே போக முடியாது. இதுதான். அப்போது மதுரை ஆதீனம் பெரிய பட்டம், அதை பெரிய ஆதீனத்தை பெரிய பட்டம்னு சொல்கிறது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய பட்டத்தினுடைய கணக்கு பிள்ளையாக இருந்த அவருடைய மகன் சென்னை கமிஷன் அமைச்சரில் ஒரு பத்திரிகை நிருபராக இருக்கார். உடனடியாக சென்னையில் அவர் கூட்டி கொண்டு போய் பெரிய பட்டத்தில் காமிக்கிறார். என்னுடைய மகன் இவன் இளைய பட்டத்துக்கு தகுதியானவன், உங்களுடைய நட்பெயருக்கு எந்த களங்கமும் கற்பிக்க மாட்டான், அதனால் இவனை இளைய பட்டமாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்ன பிறகு அவர் சாகிற தருவாயில் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் கொடுக்குறார். அவர் அன்றே நீங்கள் முற்றும் துறந்து நீங்கள் இளைய பட்டமாக அவதாரம் எடுக்கிறார். அவர் தான் அருணகிரி நாதராக மாறுகிறார். மாறிய பிறகு அத்தனை சொத்துக்களும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. அப்பா கணக்கு பிள்ளை, மகன் பட்டம். அப்பா கணக்கு பிள்ளை,
மகன் அதாவது மூத்த பட்டமாயிட்டார். இந்த காலகட்டத்தில் தான் நித்யானந்தா போய் இளைய பட்டமாக மாறுறாரு. எங்கே? மதுரை ஆதீனத்தில். போகும்போதே பாலியல் புகார் வந்துடுது. ரஞ்சிதா உட்பட எல்லாமே மதுரை ஆதீன மடத்தில் பெண்களுடைய நடமாட்டம், இரவு பகல்லாம் நடமாட்டம் சர்ச்சை வந்து இந்து முன்னணியை சேர்ந்த ஒருவர் அறிக்கை விடுறார். இதே கதை தான் தருமபுர ஆதீனம். தருமபுர ஆதீனத்தை பொறுத்தவரை அதாவது மாசிலாமணி தேசிகர், மகா குரு சன்னிதானம் ஞான சம்பந்தர், இதுதான் இவருடைய முழு பெயர். இவருடைய தம்பி தான் மடத்தினுடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடியவர். இங்கே மதுரை ஆதீனத்தில் யார்? அவருடைய தந்தை கணக்கப்புள்ள, மக மூத்த பட்டம். இங்கே ஸ்ரீலகலக இவர் திரு ஞான சம்பந்தர் பட்டம், அவர் தம்பி கணக்கப்புள்ள. அப்போது மடத்தினுடைய சொத்துக்கள் அனைத்துமே தனி உடைமையாக மாறி போயிடுது. மாறுகிற பொழுது திடீர்னு 200 கோடி ரூபா சொத்து வந்துடுது. 200 கோடி சொத்து வந்த பிறகு மடத்தில் மற்றவர்களெல்லாம் பங்கு போட ஆரம்பிக்கிறான். திருவாடுதுறை ஆதீனம் ஒரு முறை இளையப்பட்டவமே அவரை கொலை செய்ய முயற்சி செய்கிறார். தேசிகர்னு பேர். பெரிய பட்டத்தை ரவுடிகள் போய் மடத்துக்குள்ளே போய் கத்தியில் குத்த போகிறான். அவரை தடுமாறி தப்பி ஓடி வர்றார். திருவாடுதுறை ஆதீனம் 2 முறை கொலை முயற்சி செய்யப்படுகிறார். அப்போ எதுக்கு? சொத்து தகராறு தான். அவருக்கு சொந்தமான களக்காட்டில் ஒரு 1000 ஏக்கர் கழுத்தேக்கு மரம் குத்தைக்கு விடுறார். 1000 கோடி ரூபா இருக்குது. ஒரு டன் 1 கோடி ரூபா, 1000 டன் இருக்காங்க. உளியை வச்சு அடிச்சிங்கன்னா உளி உடஞ்சி போயிடும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 1000 கோடி ரூபாய் யாரோ ஒரு பெரிய மனுஷன் 1000 ஏக்கராவை மடத்து கழுவி வச்சு போயிட்டான். சண்டை சச்சரவு. இப்போ இதுதான். இது அடுத்த கட்டம் இப்போ என்னவா நடக்குதுன்னா, இப்போது தஞ்சை மாவட்ட பாஜக தலைவர் அகோரத்துக்கு நெருக்கமான மாயவரம் மாவட்ட தலைவர் விக்னேஷ், தஞ்சை வடக்கு மாவட்ட மாணவர் அணி வினோத், அடுத்து வடக்கு மாவட்ட மாநில இளைஞர் அணி இணைச் செயலாளர் சீனிவாச, இவர்கள் தான் அகோரத்தினுடைய சிறிய கோடிகள். மடத்துக்கு பணிப்பெண்கள் போகிறார்கள் பணிவிடை செய்வதற்கு. அவர்கள் விலை மாதர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இவர்களை அனுமதித்ததே தருமபுர ஆதீனம்தான். ஆதீனத்துக்கு இப்போ ஒரு சிறப்பு பட்டம் என்னென்னா, புதிய நாடாளுமன்றத்திற்கு செங்கோல் கொடுத்த பிறகு தருமபுர ஆதீனம் உலகளாவில் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற மடமாக மாறுகிறது. இதுக்கு நடுவில் ஆளுநர் போகிறாரு, அண்ணாமலை போகிறாரு, எல்லாம் போகிறாங்க. அண்ணாமலை அவர்கள் போன போதானே அந்த அகோரமும் போனார். ஆமாம், அகோரம் போனார். அப்போ இதை தாண்டி நீங்கள் பெரிய பட்டம் என்ன சொல்கிறாரு, மோடி அவர்களுக்கு 100 கோடி பேருடைய ஆசி இருக்கிறது. 100 ஆண்டு கால கனவு ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்ணுவதற்கு கடும் தவம் இருந்து மோடியால் தான் பண்ண முடியும், வேறு யாராலும் பண்ண முடியாது. சைவ மடங்கள் என்பது சமஸ்கிருதத்துக்கு எதிரானது, சனாதனத்துக்கு எதிரானது. ஆனால் சைவ மடங்கள் சனாதனமாக மாறிப்போகுது, சமஸ்கிருதமாக மாறிப்போகுது. ஏன்? சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய நிலைமை. குறைந்தது ஒரு 10,000 கோடி ரூபா சொத்து இருக்குது. இந்த சொத்து எவ்வளோ வருமானம் வருது, யார் சாப்பிட்றா, யார் குத்தகைக்கு இருக்கா, யார் வாடகை வருது, யார் பள்ளிக்கூடம் நடத்துகிறா, யார் காலேஜ் நடத்துகிறா, நிலம் எங்கெங்கே இருக்குது, மடாதிபதிகளுக்கே தெரியாது. அவன் கணக்கு ஃபுல்லாக வச்சுருப்பான், அவன் வருமானத்துக்கு வந்து கொடுப்பான், பாதியை சாப்பிட்டுக்குவான். ஆனால் நிலத்தினுடைய மதிப்பு, இடத்தினுடைய மதிப்பு, கல்லூரியுடைய மதிப்பு பலாயிரம் கோடி இருக்குது. நான் 2000 வாக்கில் சாந்தலிங்க அடிகள், எங்கள் கோயம்புத்தூரில் பேரூர் சாந்தலிங்க அடிகள், அவர் தமிழ் பற்றாளர். இப்போ இருக்கிறது இளைய பட்ட மருதாஸ் அடிகள் தான் இருக்கார். அப்போ நான் அவர்கிட்ட போய் 2000 25 வருஷத்துக்கு முந்தி நான் பத்திரிகை நடத்துகிற ஒரு இன்டர்வியூக்காக போயிருந்தேன். அப்போது எங்கிட்ட சென்ன ஒரு செய்தியை ஆகாய வழியாக மக்களுக்கு போட்டோம். பலாயிரம் கோடி சொத்துக்கள் மடத்தில் எவனோ சாப்பிட்டு கரையாக முடிச்சு கிடக்குது. இந்த மடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பூரா ஒன்றாக்கி இலவச கல்லூரி, இலவச பாலிடெக்னிக், உயர்கல்வி, கல்வி கூடம், இதெல்லாம் இலவசமாக கொடுப்போம் என்பதற்காக 25 மடத்தில் பேசி அப்போவே 25 கோடி ரூபா வசூல் பண்ணிட்டார். வசூல் பண்ணி ஏபிடி மகாலிங்கம் அருட்கொடையாளர் அவருக்கு கொடுத்தாச்சு. கொடுத்து இதே போல் சுத்தூர் மடாதிபதிகளுடைய மடம்தான் கர்நாடக அரசியலை தீர்மானிக்குது. யார் அரசியலுக்கு வரணும், யார் முதலமைச்சர் நாற்காலிங்கிறது யார்
தீர்மானிக்கிறா கர்நாடகாவோட சுத்தூர் மடாதிபதிகள் தான். மடம் சொல்லுவதை தான் மக்கள் ஓட்டே போடுவான். லிங்காயத் சமூகம் பூரா நீங்கள் சுத்தூர் மடாதிபதிகள் தான். நான் எனக்கு ஒரு நிருபர் ஒருத்தர் இருந்தார் ஊட்டியில். இப்போ ஒரு பெரிய சித்தா மெடிக்கல் காலேஜ், பிரம்மாண்டமான காலேஜ், எல்லாம் கர்நாடகா சேர்ந்தவன் தான் படிக்கிறான். அங்கே அந்த வார்டன் எனக்கு என்னுடைய நிருபர், நான் போனால் அங்கே தங்குவேன். நான் 20 வருஷம் கதையை சொல்கிறேன். அப்போ ஊட்டியில் சுத்தூர் மடாதி லிங்காயத்து சமூகத்துக்கு சொந்தமான சித்தா கல்லூரி, இதெல்லாமே கர்நாடக அரசியல் தான் தீர்மானிச்சது. அதே போன்று ஒரு கல்வியை கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் பெரிய பட்டம் முயற்சி செய்ததை கருணாநிதி உடனே கேட்குறாரு, என்னையா ஆதீனங்கள் அரசியல் பண்ணுறீங்களா, ஆதீன பள்ளிக்கூடம் கட்டுறீங்களா, ஆதீன காலேஜ் கட்டுறீங்களா, இது என்ன எல்லாம் மடங்கள் அரசியல் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா? யாரை கூட்டு மிரட்டுறாரு? ஏபிடி மகாலிங்கத்தை. ஏபிடி மகாலிங்கம் அப்போ சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. ஏபிடி மகாலிங்கத்தினுடைய மனைவியும் ராஜாஜி அம்மாவில் சேர்ந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க. அதோடு அந்த தொழிற்சாலை நின்று போச்சு. கல்வி கொடுக்குற மடங்களுடைய சொத்துக்கள் பூரா திருப்பி கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போது மடத்தில் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் எப்படி கிடக்கு? துரு பிடிச்சி போய் கிடக்கு. அப்போது அடுத்து வருகிற வாரிசுகள் என்ன பண்ணுறான்? அந்த மடத்தினுடைய சொத்துக்களை தன்னுடைய சொத்துக்களாக மாற்றுறான். அப்படி மாற்றுகிற பொழுது அகோரத்தை போன்றவங்க என்ன கேட்குறான்? யோ எனக்கு ஒரு 20 கோடி ரூபா குடியா, இல்லை 20 ஏக்கரா கொடு, 20 ஏக்கரா கொடுத்தா 20 கோடி, 99 வருஷம் லீஸ். இதுதான் தருமபுரம் ஆதீனத்துக்கும் அகோரத்துக்குமான சண்டை. அப்போது பணிப்பெண்கள் போகிறாங்க. பணிப்பெண்கள் போனதை நீங்கள் என்ன பணி செய்தார்களோ தெரியல, ஆனால் வீடியோ இருக்குது. அகோரம் தேடப்படுகிற குற்றவாளி. அகோரம் சொல்கிறாரு, உங்களுடைய வீடியோ பூரா எங்கிட்ட இருக்குது, சமூக வலைதளத்தில் போட்டுருவோம், எங்களுக்கு 20 கோடி ரூபா பணமாக கொடு. உன்னால் 20 கோடி ரூபா 2 நாளில் கொடுக்க முடியும். ஆன்மீகத்தை பாதுகாப்பது தான் பிஜேபி அரசியல். இப்போ ஆன்மீகவாதிகளை அழிப்பதை பிஜேபி அரசியல். ட்ரெண்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் ஆன்மீக அரசியலை மிரட்டி வசூல் பண்ணுவான். இப்போ பிஜேபியை சேர்ந்த காவி கும்பல் ஆன்மீகத்தை மிரட்டுது, திராவிட இயக்கம் காப்பாற்றுது. அவர் ஸ்டாலின் நன்றி சொல்லியிருக்கார். தருமபுரம் ஆதீனம் போலீஸு நல்ல வேலை, என்ன அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டீங்க, இல்லைன்னா என்ன பிளாக்மெயில் மிரட்டி ஹனி ட்ராப் வைக்கிறான். ஆதீனத்துக்கே ஹனி ட்ராப். நீங்கள் அண்ணாமலை எப்படி அரசியலுக்கு வராருன்னா, அண்ணாமலையுடைய பாஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா PL சந்தோஷ். PL சந்தோஷ் கர்நாடகா முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை, கடுமையான ஆசை. அப்போது எடியூரப்பா அமைச்சர்கள் தனக்கு கட்டுப்படாத அமைச்சர்களை அண்ணாமலை சிமோகா எஸ்பியாக இருக்கிற பொழுது ஹனிட்ரா வைப்பதற்காக தயார்படுத்தப்பட்டவர், பக்குவப்படுத்தப்பட்டவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலையை அப்போ அந்த எடியூரப்பா கவர்மெண்ட்டில் கண்டுபிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணி கர்நாடகாவை விட்டு விரட்டப்பட்டார். விரட்டப்பட்ட பிறகு எங்கே வர்றாரு? ரஜினி கட்சி ஆரம்பித்தா இங்கே ரஜினி கட்சி சேரலான்னு வர்றாரு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தா விஜயகாந்த் கட்சி சேரலான்னு வர்றாரு. அண்ணாமலை தமிழ்நாடு அரசியலே என்ட்ரி அதுதான். பிஜேபிக்கெல்லாம் கிடையாது, மோடிக்கெல்லாம் தெரியாது. அங்கே காலாவதியாகி காளியாகி PL சந்தோஷால் காப்பாற்றப்பட முடியாமல் எங்கே வர்றாரு? தமிழ்நாடு தான் பிளாட்ஃபார்ம், இங்கே தான் முட்டாப்பை மொத்தமாக இருக்கான், இங்கே வர்றாரு. இல்லை, மறைமுகமாக வரணும்னு நினச்சாரு. எக்ஸ்போஸ் ஆனவுடனே தமிழ்நாடு பாஜக தலைவராக உள்ளே வந்துட்டார் இல்லையா? அப்போ உன்னாலதான் நான் எனக்கு வேலை போச்சு, பணி போச்சு, எடியூரப்பா என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, நீ தான் என்னை காப்பாற்றணுன்னையும் PL சந்தோஷம் அரசியல் பண்ணுறாரு. வாயா உனக்கு பிஜேபி சொல்லி தமிழ்நாடு பிஜேபி தலைவர். இல்லை, இப்போ வரைக்கும் அவர் தானே பேக்கப் பண்ணிட்டு இருக்காரு. PL சந்தோஷ் இல்லைன்னா அண்ணாமலை இல்லை. இந்த இன்னொரு செய்தி சொல்கிறேன், என்னன்னு கேட்டால், ஒரு 3 மாதத்துக்கு முந்தி மோடி இப்போ பிரதமர் வேட்பாளராக வருவதற்கு போட்டி வந்துருச்சு. RSS என்ன கேட்குறேன், என்ன 3 முறை அவர் தான் பிரதமரா? நாங்கள் RSS வேறு யாரும் உழைக்கலையா? நிதின் கட்காரி இல்லையா? இப்படி இப்போ பல பேர் இப்போ நாக்பூரில் சண்டை போடுறான் மோகன் பகாவத்துக்கிட்ட. பியூஷ் கோயல் இல்லையா? ஹர்ஷவர்தன் இல்லையா? எவ்வளோ பேர் இருக்காங்க. RSSஐ சமாதானப்படுத்தியவர் யார்? PL சந்தோஷ். யாருக்காக? மோடிக்காக. என்ன சொல்கிறாரு? யாரும் செய்ய முடியாத வேலை என்னால் செய்ய முடியும், ஒரே பொது சிவில் சட்டம் என்னால் கொண்டு வர முடியும், 370 காலி பண்ணேன், என்னால் பிஜேபி 100 ஆண்டு காலம் செய்ய முடியாத, RSS 100 ஆண்டு காலம் செய்ய முடியாதெல்லாம் 3வது முறை என்ன பிரதமராக உட்காந்திங்கன்னா நான் செஞ்சு கொடுப்பேன், என்னால் தான் முடியும். இந்த கேரண்டியை கொடுத்து மோடிக்கு பேக்கப் பண்ணது யார்? PL சந்தோஷ். RSSக்குள்ள RSS தலைவர்களை சமரசப்படுத்தியவர் PL சந்தோஷ். அதனால தான் அண்ணாமலைக்கு இவ்வளோ ஜாக்பாட். அண்ணாமலை எவ்வளோ வாங்குவார், அப்படியே பாதியை கொண்டு எங்கே கொடுத்துருவார்? கர்நாடகாவில் கொடுத்துருவார். அப்போது அவருக்கு ஹனி ட்ராப், அழகப்பன் கௌதமி ஏமாத்தினது 20 கோடி. இப்போ அகோரம் தருமபுரி ஆதீனத்திட்ட டிமாண்ட் பண்ணது 20 கோடி. இது டேலி ஆகுதா? அந்த அம்மா பிஜேபி விட்டே போயிடுச்சு. அழகப்பனுக்கு அண்ணாமலை பேக்கப் இல்லைன்னா, ஏதோ ஒரு பின்னணி இல்லைன்னா
அழகப்ப என்னை ஏமாற்றி இவ்வளோ தைரியம் வராது. 20 ஆண்டு காலம் நான் பிஜேபிக்கு உழைச்சிருக்கேன். இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் பூரா எனக்கு அத்துப்படி. ஆனால் என்ன அழகப்ப திட்டமிட்டு ஏமாற்றியது காரணம் பின்னணியில் அண்ணாமலை தான். 20 கோடி போச்சு. இப்போ அகோரமும் 20 கோடியில் நிற்கிது. ஆக குறைந்தபட்சம் இவர்களால் 20 கோடி கம்மியாக டிமாண்டே வைக்கிறது இல்லை. சைவ மடங்கள் அத்தனையுமே இப்பொழுது கலகலத்து போய் நிற்குது. குறிப்பாக சைவ மடங்கள் மட்டும்தான் குறிவைக்கப்படுறதா குற்றம் சாட்டுறீங்களா? ஆமாம் ஆமாம். ஏன்னா சைவ மடத்தில் எல்லாருக்குமே பலவீனமான ஒரு நிலை இருக்குது. சைவ மடங்களில் தான் லிக்விட் கேஷ், அதாவது பராமரிப்பு இல்லாத பல ஆயிரம் கோடி கிடக்கு. சங்கர மடங்கள்லாம் இது போல் குறி வைக்கப்படாதுன்னு நினைக்கிறீங்களா? சங்கர மடம் வந்து பார்ப்பன மடம், இது சைவ மடம். அது ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க. சங்கர மடத்துக்கு பக்கமே போக முடியாது. சங்கர மடத்துக்கு போனால் அடுத்த ஃபோனு மோகன் பகாவத்துக்கு போயிடும், மோடிக்கு போயிடும். பார்ப்பனர்கள் பூரா ஒன்று சேர்ந்துக்குவாங்க. இங்கே சைவ பிள்ளைகள், நித்யானந்தா முதலியார், இதுதான் பிரச்சனையே. ஏன் அவர் ஆன்மீகம் தானே நித்யானந்தா. இவர் ரஞ்சிதா வச்சுருக்காரு. அவர் அந்த அம்மா பேர் என்ன, நடிகை நல்ல பேர், சொர்ணமாலியா. இங்கே சொர்ணமாலியா, இங்கே ரஞ்சிதா, அவ்வளோதானே. இது சங்கர மடம், இது நித்யானந்த மடம். சொர்ணமாலியாவுக்கும் ரஞ்சிதாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒரே வித்தியாசம் தான். இங்கேயும் மடம், அங்கேயும் மடம். அப்போது இவர்களை பொறுத்தவரை நீங்கள் சைவ மடத்தை தாண்டி நீங்கள் சங்கராச்சாரிய மடத்துக்கு அண்ணாமலையால் செல்லக்கூடிய அதிகாரம் இல்லை. குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்னாடி புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழா கூட ஆதீனங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அவருடைய கையால் தான் பிரதமர் மோடி அவர்களே அந்த செங்கோலை வாங்கி வச்சார் இல்லையா நாடாளுமன்றத்தில். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக ஆதீனங்கள் பல்லக்கில் செல்லக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிட்ட உடனே அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய தோல்லே வந்து பல்லக்கு தூக்கி சுமப்பேன் அப்படிலாம் சொன்னார். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்துக்களோட மத நம்பிக்கையை வந்து நீங்கள் புண்படுத்துறீங்க அப்படிலாம் குரல் கொடுத்தாங்க இல்லையா நிறைய பேர். ஆனால் இப்போது வந்து பாஜகவினர் தான் இந்த செயலில் ஈடுபடுறதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதாவது அண்ணாமலை தலையிட்ட யாரும் உள்ளே வரமாட்டாங்க. அண்ணாமலை பேக்ரவுண்டு அப்படி. மோடி தட்டி கொடுக்குறாருல, பிஎல் சந்தோஷ் தட்டி கொடுக்குறாருல. அண்ணாமலையை கவனித்து கொண்டால் இடி வராது, அண்ணாமலை கவனிச்சிட்டிங்கன்னா ஐடி வராது, அண்ணாமலை கவனிச்சிட்டிங்கன்னா என்ஐஏ வராது. அண்ணாமலை தான் காரணம். அண்ணாமலை இப்போ பிஜேபியோடு சீமான கூட்டணி சேர சொல்கிறாரு, சேர முடியாதுங்கிறாரு. அப்போ என்ஐஏ வருது, சிண்டம்பரி போயிடுச்சு. எல்லாமே இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ணாமலை டெல்லிக்கு என்ன தகவலை சொல்கிறாரோ டெல்லி அதை உடனே அச்சகம் பிசகாமல் அதை செய்வாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அண்ணாமலையுடைய சக்தி அந்த 3% பார்ப்பனர்கள் இந்தியா முழுக்க 3 கோடி பேர் அரசு உயர் அதிகாரிகளாக இருக்காங்க. அவர்களை பகைத்து கொண்டால் யார் இங்கே உயிரே வாழ முடியாது. இதுதான் இந்திய அரசியல். ஆனால் இங்கே லோக்கலில் இருக்கிற பிராமண லாபியோட அண்ணாமலை அவர்களோட மோதல் வந்து தொடர்ந்துக்கிட்டே தானே இருக்குது. அதாவது அண்ணாமலையை டெல்லி பார்ப்பனர்கள் அங்கீகரிக்கிறான். லோக்கல் பார்ப்பனர்களை ஏன் அண்ணாமலை சீண்டாருன்னா, லோக்கல் பார்ப்பனர்கள் செய்ய முடியாத வேலையை, பல மடங்கு வேலையை அண்ணாமலை திராவிட இயக்கம் 2 திராவிட இயக்கத்துக்கும் தண்ணி காமிக்கிறார். திராவிட இயக்கம் 2 திராவிட இயக்கங்களை இலா கணேசன் ஒன்றும் பண்ண முடியல, கேடி ராகவும் பண்ண முடியல, தமிழிசை பண்ண முடியல, முருகன் பண்ண முடியல, யாருமே பண்ண முடியல. அண்ணாமலை வந்த பிறகுதான் 2 திராவிட இயக்கங்களும் கலகலத்து போய் நிற்குது. 2 திராவிட இயக்கத்துக்கு பணம் கொடுக்கக்கூடிய எல்லா மணல் மாஃபியாக்களும், லிக்கர் மாஃபியாக்களும், ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களும், கட்டுமான மாஃபியாக்களும், காசா கிராண்ட் எல்லாம் யாருக்கு பணம் கொடுக்குறா? அண்ணாமலை பணம் கொடுக்குறாங்க. இல்லை, பணம் வரும், ஆனால் அது வந்து ஓட்டா மாறுமா அப்படிங்கிறதுன்னு ஒரு கேள்வியாக இருக்குது. பணம் வந்தால் ஓட்டா மாறு, அடுத்து முயற்சி பண்ணுவோம். திராவிட இயக்கம் சொந்த கட்சிக்காரர் பணம் கொடுத்தானே ஓட்டு வாங்குறான். நம்மளும் முயற்சி பண்ணுவோம். முயற்சி உடையான் நெகிழ்ச்சி அடையான். பணம் தானே எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அப்போது அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு. அண்ணாமலை அதை பிஜேபி தலைமை எதை நினைக்கிறதோ அதை சரியாக செய்கிறார். எதை செய்தாலும் நீங்கள் கயிறு கட்டி வைத்திருக்கிற இடம் நாக்பூர் தான். மாடு மேயுது, நீளமாக கயிறு இருக்கும். மாடு என்ன நினச்சிக்கும், கயிறே இல்லையா, எங்கே போனாலும் நம்ம போகிறோம்னு. ஆனால் கண்டிப்பாக ஒரு நீளமான கயிறு கட்டி அதில் முடிச்சு போட்டிருக்கும். அதுதான் நாக்பூர். அண்ணாமலை இந்த தேர்தல் முடிந்த பிறகு டெல்லி அரசியலுக்கு போய் விடுவார் என்று தான் பேசப்படுகிறது. அது வரைக்கும் அவர் கிடைச்ச வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி கொள்கிறார். பிஜேபி அதிமுக விலகலே அண்ணாமலை தான் எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. ஆமாம், இல்லை பாஜகவோட 2ஆம் கட்ட தலைவர்களே அதிமுக கூட்டணி தானே விரும்புகிறாங்க. அப்போது அண்ணாமலை தான் சசிகலா ஓபிஎஸ்க்காக எடப்பாடியை பகைத்து கொண்டார். இதுதான் காரணம். எடப்பாடி வெளியே போயிட்டார். ஏன்னா முஸ்லீம் ஓட்டு தனக்கு கிடைக்காது, கிறிஸ்டின் ஓட்டுக்கு தனக்கு கிடைக்காது. அண்ணாமலை தான் காரணம். காக்கை உட்கார பணம் விழுகுது, பணம் மறுத்தல். இதுதான் அரசியல். அதனால் அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு இப்போ பல கோடி ரூபா பணம் வேணும். அண்ணாமலையுடைய மைத்துனரும் நம்ம ஹெல்த் விஜயபாஸ்கர் மச்சானும் குவாரியில் பார்ட்னர். அவர் காப்பாற்றுறதுக்கு. அப்போ அண்ணாமலையால் உருவாக்கப்பட்டவர் தான் அகோரம்.
அண்ணாமலையால் தயார் செய்யப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைவர்கள். அப்போ இந்த மாவட்ட தலைவர்கள் எதை செய்தாலும் அதுக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கார். அண்ணாமலைக்கு தெரியாமல் அகோரம் எந்த வேலையும் செய்துவிட முடியாது. அண்ணாமலையும் வேறு, அகோரமும் வேறு அல்ல. அப்போது ஒரு 20 கோடி ரூபாய் என்பது அகோரம் தரப்பில் தன்னுடைய அரசியல் பொருளாதார நிலைமையை உயர்த்தி கொள்வதற்காக அண்ணாமலையினுடைய அங்கீகாரத்தோடு அகோரம் செய்த முயற்சி தான் 20 கோடி ரூபா தர்மபுரி ஆதீனத்திடம் வாங்குவதற்கான முயற்சி. ரகசியமாக நடந்த முயற்சியை அவருடைய தம்பி அதை ஒத்துக்கொள்ளவில்லை. 20 கோடி ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கு எதுக்கு 20 கோடி ரூபா கொடுக்கணும்? ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். தர்மபுரி ஆதீனத்தினுடைய சகோதரர் ரொம்ப வறுமையிலேருந்து வந்தவர். அவருக்கு 20 கோடி ரூபா மிகப்பெரிய தொகை. அதனால் அவர் தான் போய் எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்கார். அதனால் இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. திமுக உடனே களத்தில் குதித்து 3 பேரையும் சிறைப்படுத்தப்பட்டார்கள். அகோரம் தலைமறைவு. இப்போ இதில் சைவ மடங்களை இனிமேல் பிஜேபி காப்பாற்றாது. இந்த செய்தி தமிழ்நாடு முழுக்க போயிடுச்சு. சைவ மடங்கள் பூரா இனிமேல் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டுக்கு போகாது. சைவ மடங்களை காப்பாற்றக்கூடிய தகுதி திராவிட இயக்கத்துக்கு தான் இருக்குது. ஆனால் திராவிட இயக்கம் இத்தனை கால சைவ மடங்களை காப்பாற்றும் என்பதும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி, வணக்கம்.